ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று மார்கழி 10ஆம் நாள். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய் என்று தொடங்கும் திருப்பாவையின் 10வது பாசுரத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு பெண் வீட்டு கதவை தட்டி அவளை எழுப்பி நோன்பு நோற்கவா, எங்களை நீதான் முன்னின்று அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆண்டாள் அழைக்கிறார். இன்று மற்றொரு வீட்டு வாசலில் நின்று உள்ளே இருக்கும் கோபிகை பெண்ணை அழைக்கிறார். முற்பிறவியில் பகவான் நாராயணனை எண்ணி விரதம் இருந்து அதன் பயனாக இந்த பிறவியில் சொர்க்கத்தில் இருப்பது போன்று சுகம் பெற்று கொண்டிருக்கும் அம்மையே என்று அழைக்கிறார். சொர்க்கம் என்று குறிப்பிடுவது இந்திரன் கட்டுப்பாட்டில் உள்ள சொர்க்கத்தை அல்ல, எந்த நேரமும் பகவானின் சிந்தனையோடு இருக்கின்ற கிருஷ்ணானுபவத்தை சொல்கிறார். மற்றவர்களுக்கு நோன்பு நோற்பதால் கிடைக்கும் அந்த அனுபவங்கள் நோன்பு நோற்காமல் அவளுக்கு கிடைத்திருக்கிறதாம். அந்த அனுபவத்தால் தன் நிலை மறந்து படுத்திருக்கிறாராம். வாசல் கதவைத்தான் திறக்கவில்லை, பரவாயில்லை, வாயை கூடவா திறக்க கூடாது, வாய் திறந்து பதில் சொல்லலாம் அல்லவா என்று வெளியிலிருந்து ஒருத்தி கேட்கிறாள். பதிலில்லை. நறுமணம் வீசும் துளசி மாலை அணிந்துள்ள திருமுடியை கொண்ட நாராயணனை போற்றினால் மகிழ்ந்து அவன் நமக்கு அனைத்து விதமான நலன்களையும் தந்தருள்வான். அவன் தர்மமே வடிவானவன். அவனே ராமபிரானாய் எழுந்தருளினான். அந்த ராமபிரானால் நற்கதி அடைந்தவனும் தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்லக்கூடிய கும்பகர்ணனே உன்னிடம் தோற்று அதுவரை தான் கொண்டிருந்த பேருறக்கத்தை உனக்கே கொடுத்து விட்டானோ. மிகுந்த உறக்கம் உடையவளே, பெறுவதற்கு அரிய அணிகலன் போன்றவளே, உறக்கம் கலைந்து உள்ளம் தெளிந்து சீராக்கி கொண்டு விரைந்து வந்து கதவை திறந்திருப்பாயாக என்று ஆண்டாள் அழைக்கிறார். பகவானின் மீது பக்தி கொள்வது ஏதோ நாமாக எடுத்த முடிவு என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது அப்படியல்ல. முற்பிறவியில் நாம் செய்த புண்ணியமே இப்பிறவியில் பிரம்மானுபவம் கிடைக்க வழி செய்கிறது. பாகவதத்தில் பரதன் என்ற புகழ்பெற்ற அரசன் இருந்தான். ராஜ்யத்தை தனது மகன்களிடம் ஒப்படைத்தான். பற்றுக்களை துறந்தான். கண்டகி நதிக்கரையில் தியானத்தில் அமர்ந்தான். மோட்சத்தை அடைவது அவனுடைய இலக்கு. ஒரு நாள் தியானத்தில் இருக்கும்போது ஆற்றங்கரையில் ஒரு கருவுற்ற மான் நீர் அருந்திக் கொண்டிருந்தது. தூரத்தில் ஒரு சிங்கத்தின் கர்ஜனை கேட்டது. பயந்து போன கர்ப்பிணி மான் குட்டியை தண்ணீரிலேயே ஈன்றுவிட்டு இறந்து போனது. குட்டி தண்ணீரில் விழுந்து தத்தளித்தது. இதை பார்த்த பரதன் ஓடிச் சென்று குட்டியை தூக்கினான். ஆசிரமத்துக்கு கொண்டு வந்தான். பால் கொடுத்தான். மற்ற மிருகங்களினால் ஆபத்து ஏற்படாத வகையில் பாதுகாத்தான். பந்தங்களை துறந்து பரதனுக்கு புதிய பந்தம் வந்துவிட்டது. எப்போது பார்த்தாலும் அந்த மான்குட்டியை பற்றியே சிந்தித்து வந்தான். அதை பார்க்காமல் சிறிது நேரம் கூட அவனால் இருக்க முடியவில்லை. இப்படி இருக்கும்போது பரதனுடைய அந்திம காலம் நெருங்கியது. இந்த தருணத்திற்காகத்தான் பற்றுக்களை துறந்து வனத்தில் வாழ்ந்து வந்தான். ஆனால் உயிர் பிரியும் தருவாயில் குட்டி மானின் நினைவு அவனுக்கு வந்தது. நாம் இறந்துவிட்டால் மான்குட்டி அனாதையாகிவிடுமே, யார் அதை காப்பாற்றுவார்கள் என்று நினைத்தான். அதே நினைவில் இறந்து போனான். இறக்கும் தருவாயில் மான்குட்டியின் நினைவுக்கு அவனுக்கு இருந்ததால் அடுத்த பிறவியில் மானாக பிறந்தான். மானாக பிறந்தாலும் பூர்வ ஜென்மத்தில் செய்த தவத்தால் பூர்வ ஜென்ம நினைவையும் பெற்றிருந்தான். மான்குட்டியிடம் பந்தம் கொண்டதன் விளைவாக மானாக பிறக்க நேர்ந்ததை நன்கு உணர்ந்திருந்தான். மான் கூட்டங்களிடமிருந்து விலகி முனிவர்கள் வசிக்கும் இடத்திற்கு போய் சேர்ந்தான். அவர்கள் கூறும் நல்ல விஷயங்களை காதில் வாங்கி நாட்களை நகர்த்தி கொண்டிருந்தான். மான் ஜென்மமும் முடிவுக்கு வந்தது. மறுபடியும் மனித பிறவி எடுத்தான். தான் சக்கரவர்த்தியாக வாழ்ந்தது, மான்குட்டியின் நினைவால் மீண்டும் மானாக பிறந்தது போன்றவை அவனுக்கு நினைவில் இருந்தது. அதனால் இம்முறை கவனமாக எதிலும் பற்றில்லாமல் வாழத் தொடங்கினான். யாரிடமும் பேச மாட்டான். எதையும் விரும்பி கேட்பதில்லை. ஆகாரம் கொடுத்தால் சாப்பிடுவான். மற்ற நேரங்களில் மனம் போனபடி அலைந்தான். பலர் அவனை பித்தன், பைத்தியக்காரன் என்றெல்லாம் கேலி செய்தார்கள். பலர் அவனிடம் வேலை வாங்குவார்கள். ஆனால் கூலி கொடுக்க மாட்டார்கள். எதை பற்றியும் அவன் கவலைப்படுவதில்லை. இடுப்பில் ஒரு அழுக்கு துணியுடன் இருப்பான். அதுதான் அவனுடைய சொத்து. ஒரு நாள் ஆற்றங்கரையில் படுத்திருந்தான். அந்த வழியே அரசன் பல்லக்கில் வந்து கொண்டிருந்தான். பல்லக்கை தூக்குபவர்களில் ஒருவனுக்கு உடல் நலமில்லாமல் போனது. பல்லக்கு தூக்குவதற்கு ஒருவனை தேடினார்கள். பரதனை பார்த்தார்கள்.
அவனை பல்லக்கு தூக்கும்படி அரசன் உத்தரவிட்டான். பரதன் பல்லக்கை தோளில் சுமந்தவாறு நடந்தான். பல்லக்கு தூக்கும் முன் அனுபவம் இல்லாததால் மற்றவர்களுக்கு ஈடாக அவனால் நடக்க முடியவில்லை. பல்லக்கு குலுங்கியது. உள்ளே அமர்ந்திருந்த அரசன் தூக்குபவர்களை கடிந்து கொண்டான். அவர்களோ, அரசன் எங்கள் மீது எந்த தவறும் இல்லை, பரதனே சரியாக நடக்கவில்லை என்று சொன்னார்கள். அரசன் பரதனை கடிந்து கொண்டான். பரதன் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. தன் போக்கில் சென்றான். மீண்டும் பல்லக்கு குலுங்கியது. அரசனுக்கு கோபம் வந்து திரையை விலக்கி பரதனை பார்த்து கிண்டலாக பேசினான். அடே தம்பி, உடம்பு வலிக்கப் போகிறதடா, மெதுவாக தூக்கு, கட்டான உடம்பு இளைத்து போய்விடப் போகிறது, பூ போல் நடந்து போ என கேலியாக சொன்னான். அப்போதும் பரதன் தன் போக்கில் தான் சென்றான். அரசனின் வார்த்தைகளை கொஞ்சமும் பொருட்படுத்தவில்லை. அரசன் மீண்டும் கோபமடைந்தான். அடே மூர்க்கா, நீ என்ன சவமா? உன் உடலில் உணர்ச்சி இல்லையா? நான் சொல்லியும் கவனிக்காது உன் போக்கில் போகின்றாயே, ராஜ தண்டனையை பற்றி உனக்கு தெரியாதா என்று கோபத்தில் கத்தினான். பல்லக்கை கீழே வைத்துவிட்டு அரசனை முன்வந்தான் பரதன். அவன் முகத்தில் கோபமில்லை. அரசனை பார்த்து சிரித்தான். அரசனே, என்னை பார்த்து சவமா என கேட்டாய். நிரந்தரமில்லாத இந்த உடலை பார்த்து எது சொன்னாலும் தகும். சவத்தன்மை இந்த உடலுக்குத்தானே தவிர ஆத்மாவுக்கு இல்லை. உடலில் அபிமானம் வைத்திருக்கும் எல்லோருமே சவத்துக்கு ஒப்பானவர்கள். நீ ராஜா, நான் அடிமை என்று நினைப்பிலே அகங்காரத்தில் பேசுகிறாய். ஒரு நாள் நீயும் அழியப் போகிறவன், நானும் அழியப் போகிறவனே. இந்த நிலையில் வேதங்கள் எதற்கு? என்னை தண்டிப்பதால் உன் எண்ணம் நிறைவேறிவிடுமா? இந்த உடலுக்கு என்ன நேர்ந்தாலும் அது ஆத்மாவை பற்றுவதில்லை என்றபோது உன் தண்டனையால் எதுவும் ஆகப் போவதில்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் பல்லக்கை சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினான். சட்டென்று பல்லக்கிலிருந்து இறங்கிய அரசன் பரதனின் காலில் விழுந்து அழுதான். தன் செயலுக்கு மன்னிப்பு கேட்டான். அப்போது பரதன் அரசனுக்கு நீதிகளை எடுத்துரைத்தான். இதை ஜடபரதோ பாக்யானம் என்று சொல்வார்கள். இந்த கதையில் பார்த்தது போல பக்தி என்பது முற்பிறவியின் பலனே. அதெல்லாம் சரி, அடுத்த பிறவியிலும் நான் பகவானின் பாதங்களை பற்றி கொள்ள விரும்புகிறேன் என்று ஒருவன் நினைத்தால் அதற்கு இந்த பிறவியிலேயே பக்தியை முதலீடாக செய்துவிட வேண்டும். ஆத்மாவை தட்டி எழுப்பி பக்தியை விதைக்கும் மார்கழியை போற்றுவோம். பெருமாளையும் ஆண்டாளையும் போற்றுவோம். அனைத்து நலன்களையும் பெறுவோம். கற்று கறவை கணங்கள் பல கறந்து என்று தொடங்கும் திருப்பாவையின் 11வது பாசுரத்தின் மகிமையை பற்றி நாளை தெரிந்து கொள்வோம். நன்றி.